பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல்கள் 4. இறை வார்த்தை 4. சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். தாயும் தந்தையுமா எங்களை வழிநடத்துகிற அன்பு இறைவா, இந்த காலை முதல் இரவு பொழுது வரை எங்களை கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்து இந்த இரவு பொழுது பாதம் அமர்ந்து செபிக்க எங்களை பேச சொல்லி அழைத்ததற்காக எமக்கு நன்றியப்பா. மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் துதிக்கிறோம் அப்பா. என்னை கைவிடுவதில்லை என்றவரே மெய் துதிக்கிறோம். பலம் கொண்ட திடமனதாயிரு என்றவரே மெய் துதிக்கிறோம். நான் போகும் இடமெல்லாம் என்னோடு இருக்கிறேன் என்றவரே மெய் துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே மெய் துதிக்கிறோம். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றவரே மெய் துதிக்கிறோம். இஸ்ரேலுக்காக யுத்தம் பண்ணினவரே மெய் துதிக்கிறோம். எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்தவரே மெய் துதிக்கிறோம். தேவாதி தேவனாகிய கர்த்தாவே மெய் துதிக்கிறப்பா. ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இன்று கொடுத்த வார்த்தையானது சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். இறை வார்த்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். சினமுற்றாலும் நீ பாவம் செய்யாத, பாவம் செய்கிற எண்ணத்தை நீ எடுத்து போடு. நீ யாரிடத்திலும் பேசாத, உன் உள்ளத்தோடு பேசி அமைதியாய் தூங்கு. உன் உள்ளத்தோடு பேசு, உள்ளத்தோடு பேச சொல்ல. முதல்ல நம்மளுடைய உள்ளத்தை நாம் ஆராய்ந்து அறிந்து பார்க்கணும். இந்த நாளில் கூட அமைதி இல்லையா, சமாதானம் இல்லையா, பொறுமை இல்லையா? கடவுளே, நான் என்ன செய்வதென்று பலவிதமான கவலைகளை, இன்னல்கள், இடர்களில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்கள் மத்தியில் வருகிறார், பிரசன்னமாய் இறங்கி வருகிறார், உங்களை தொட வருகிறார். ஒவ்வொருடைய தலையிலையும் ஆண்டவர் கரங்களை வைக்கிறார். கரங்களை வைத்து, மகனே நீ அமைதியோடு உறங்கு, அமைதியாயிரு, உள்ளத்தோடு நீ பேசு, நீ பேசுன்னு சொல்றாரு. உனக்கு மன அமைதி தர ஆண்டவர் உன்னை நோக்கி தேடி வருகிறார். நீங்கள் உள்ள கதவை திறந்து வைங்க, ஆண்டவரிடத்துல திறந்து வைங்க. திறந்து வைக்கும் போது மட்டும்தான் அவர் நம்ம உள்ளே வருவார். நம்ம உள்ளத்தில் வந்து தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கார். இன்றைய நாளைக்குரிய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். மகனே மகளேன்னு உன்னை தாயின் கருவில நீ உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாதவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நிச்சயமாக நடக்கும். நான் தான் உன்னை தேர்ந்துக்கிட்டேன், நீ தேர்ந்துக்கலன்னு சொன்ன தேவன் உங்களை நோக்கி இந்த இரவு பொழுது உங்கள் அருகில் இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்களை உள்ளத்தில் இருக்கிறார். அவரோடு நீங்கள் பேசுங்க, பேசுங்க. ஆண்டவரே ஆண்டவரே நீ பேசுங்க. எனக்கு இது தேவையப்பா, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லைப்பா, என் பிள்ளைகளிடத்துல சமாதானம் இல்லைப்பா, என் கணவனிடத்துல சமாதானம் இல்லை, உறவினிடத்துல சமாதானம் இல்லை, வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இல்லை, அக்கம் பக்கத்தில் சமாதானம் இல்லைப்பா. நான் என்னப்பா செய்வேன், நான் என்னப்பா செய்வேன், நான் எந்த தவறுமே செய்யலையே, நீ பழிக்கிறாங்களே, நான் என்ன செய்வது, எல்லாரும் என்னை தூற்றுகிறார்களே, எல்லாரும் என்னை வெறுக்கிறார்களேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் சொல்ற, என்னை குறித்து உன்னை வெறுக்கிறாங்களா? நீ பேறு பெற்றவர், நீதியில் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றவர் சொல்லுங்க. அப்போ நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது உங்களுக்கு பாடுகள் இந்த உலகத்தில் வந்தாலும் ஆண்டவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் அவரிடத்துல பேசுங்க, அவரிடத்துல கேளுங்க. உங்களுக்கு எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கிறாரு, உங்களோடு தான் இருக்கார். இரவு பொழுது அவரை நோக்கி துதிங்க, உள்ளத்தில் பேசுங்க. இறை வார்த்தையை எடுத்து வாசிங்க. உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளில் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் ஒரு வார்த்தையை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கார், உங்கள் பக்கத்தில் இருக்கார். பைபிளை எடுத்து இறை வார்த்தை புரட்டி வாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாறுவது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நீங்கள் இறை வார்த்தையின் பிள்ளைகளாய் மாறுவீங்க. நீ நிச்சயமாக நீங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இந்த இரவு பொழுது ஒவ்வொருவரும் நாளைக்கு காலையில் எனக்கு நல்லது நடக்க போகுது, நிச்சயமாக என் கடவுள் செய்வார்ன்ற நம்பிக்கையோடு நீங்கள் உறங்குங்க. அமைதியாக உறங்குங்க, அமைதியோடு நடந்துக்கங்க, அமைதியாக உள்ளத்தோடு பேசுங்க. நிச்சயமாக உங்கள் நம்முடைய தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் கிருபை தர வல்லவராக இருக்கிறார். காலை பொழுது நீங்கள் நிச்சயமாக இந்த இறை வார்த்தை கேட்டு சாட்சியமாக சொல்கிறக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளில் கொடுக்க போகிறார். இந்த வேண்டிய ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுகிறோம். ஆமென்.